கும்ப ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஏங்க உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நீஷபங்க ராஜயோகத்தில் 9ஆம் இடத்து அதிபதி மற்றும் 9ஆம் காரக அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் 2 பேர் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. கூட மற்ற கிரகங்களும் இருக்காங்க. அப்போ உங்களுடைய லாபம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வெற்றிகரமாக இருக்க போகுது. உங்கள் அப்பா உங்கள் மேலே அதிகமாக பாசம் காட்ட போகிறாங்க. அப்பா மூலமாக நீங்கள் ஒரு முன்னேற்றமான பாதைக்கு போக போகிறீங்க. அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. உங்கள் அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எப்படா கிடைக்கும், இந்த சொத்து வந்துட்டால் வாழ்க்கையே மாறிடும், லைஃப் ஸ்டைலே மாற்றிடுவோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறும். அதே போல் உங்கள் அப்பா கூட பிறந்த சகோதரி இருக்காங்கன்னா அவங்க அத்தையோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அத்தையோட பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் அத்தை உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. என்னையை உயர்த்தி விட்டது என் அத்தை தான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருகிறாங்க. அதேபோல் கொடுத்த வாக்கை இனிமேல் காப்பாற்ற போகிறீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக எதை சொல்ல எதை சொல்லாமல் இருக்குங்கிற ஒரு கடுமையான விஷயங்களை கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை அந்தளவுக்கு லாக் பண்ணுறாங்க. உங்களை எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுத்தணுமோ அந்தளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதையும் தாண்டி பொறுமையாக போயிருக்கீங்க. ஒரு பொறுமைக்கு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எல்லை தான் இந்த மாதம். உங்களுடைய பொறுமை நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. இவனால நீங்கள் பொறுமையாக இருந்தப்பா, உனக்கான நான் ஏதாவது நல்லா செய்ய போகிறேன் அப்படின்னு உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. மனம் உருகி பேசுவாங்க. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது நல்ல சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. இளைய சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சி கொடுக்குறாங்க, புதிய விஷயம் கொடுக்காங்கன்னா நீங்கள் அதை யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வருதுன்னா அவங்கள புரிய வைங்க. சில வழிபாடுகள் மேற்கொள்ள சொல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி உண்டு.